Hi guys, I'm Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy of English. Welcome back to my channel. இன்னைக்கு நம்மளுடைய லெசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன் தான். இப்போ வீட்ல நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம், நிறைய ஆர்டர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்க குழந்தைங்களோட நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட எப்படி வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெசன் தான் வந்து இன்னைக்கு. ஸோ திஸ் லெசன் விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அதிகமாக இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ டோன்ட் அப்படிங்கிறத வச்சு எப்படி வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். இப்போ டோன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்றதுக்கு நம்ம வந்து டோன்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ டோன்ட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வச்சு நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்றதுதான். குழந்தைங்களை வந்து சாப்பாடை சிந்தாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா we should always keep an eye on students. ஈவன் அவங்களோட லஞ்ச் டைம்லயுமே வந்து நம்ம அசஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல வந்து சாப்பாடு சிந்தாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஸ்பில் த ஃபுட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அதிகமா சொல்ற விஷயம் என்னன்னா, குழந்தைங்களை சத்தம் போடாதீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்றது அதிகமா சொல்லுவோம். அதுக்கு வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ரொம்ப கத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஈவினிங் டைம்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ரொம்பவே ஈகரா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல வெளியில எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வெளியில எட்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டோன்ட் பீப் அவுட். பீப் அவுட் அப்படின்னா வந்து இப்போ ஒரு த்ரூ விண்டோவோ இல்ல வந்து டோர் வழியாவோ வந்து தலையை வெளியே நீட்டி எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து எட்டி பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு டோன்ட் பீப் அவுட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளாஸை கவனிக்காம வெளியில அங்கேயும் எங்கேயும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் லுக் அரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் லுக் அரவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த பேப்பர் எல்லாம் கசக்கி தூக்கி போட்டு அங்கங்க வந்து நிறைய குப்பை வந்து குழந்தைங்க நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அதை வந்து கீழே இந்த இடத்துல வந்து குப்பை போடாதீங்க, இந்த மாதிரி கார்பேஜ் எல்லாம் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் லிட்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். சோஃபார் வந்து ஒரு 6 சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம வந்து பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் 6 சென்டென்ஸ் எதை பத்தி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதையுமே வந்து யூஸ்வலா வந்து ஒரு ஆர்டரா தான் அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணுவோம். அதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம டைரி அவங்களை எழுத சொல்றீங்க இல்ல ஏதாவது வந்து நம்ம கிளாஸ்ல வந்து நோட்ஸ் அவங்களை எடுக்க சொன்னோம் அப்படின்னா சிம்பிளா வந்து நோட் டவுன். நோட் டவுன் அப்படின்னா வந்து நம்ம எழுதி போட்டதை அவங்களை காப்பி பண்ண சொல்றதுக்கு நோட் டவுன் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து லிசன் டு த கிளாஸ்ன்னு சொல்லணும். எப்பெல்லாம் வந்து இந்த லிசன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றோமோ அதுக்கு அடுத்து வந்து டு அப்படிங்கிறது கண்டிப்பா யூஸ் பண்ணும். நம்ம முன்னாடி சொன்னதையும் சேர்த்து சொல்லலாம். வேடிக்கை பார்க்காதீங்க கிளாஸ் கவனிங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா டோன்ட் லுக் அரவுண்ட் லிசன் டு த கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் வந்து இப்ப டைரி எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரி எழுதிட்டு வந்து என்னோட சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு கம் அண்ட் கெட் மை சைன். ஆனா அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் பாக்குறோம், இப்ப வரைக்கும் அவங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு so far so good. நம்ம முன்னாடி வந்து ஏதாவது வந்து நடத்திருப்போம், ஆனா அடுத்த நாள் வந்து நம்ம கிளாஸ்ல கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு do you remember. do you remember. வீட்லயா இருந்தாலும் சரி ஸ்கூல்லயா இருந்தாலும் சரி இனி வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லெசன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Thanks for clicking this video. If you are a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well. Feel free to share your feedbacks and suggestions in the comment box below. I'll see you in my next video. Bye.